பேர் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் ஆனால் அதுக்கான வழி என்ன, அதுக்கு மணி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ்க்கான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அண்ட் தென் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்றுமே வந்து தனித்துவம் படைத்துதுங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து போக தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை என்ன, நமக்குன்னு வந்து ஒரு ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு மணியை வந்து ஒதுக்கி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மணியை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம எல்லாருமே வந்து அன்றாட லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணியை நம்ம ஒதுக்கி ஆகணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, மாதம் ஒரு சம்பளம் வருது. ஓகேங்களா? ஒரு சேலரி வருது. ஸோ அதில் வந்து எப்படி இஎம்ஐ வந்து ஒரு டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட சேவிங்ஸ்க்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எவ்வளோ குட்டியான அமௌண்ட் வந்து உங்களால் முடியுமோ, ஈவன் 100 ரூபீலேருந்து இப்போ எல்லா மேக்ஸிமம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே 100 ரூபீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக தோணுதோ ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எவ்ரி மந்த் உங்களால் எவ்ரி வீக் போட முடிஞ்சாலும் ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா எவ்ரி வீக் வந்துட்டு அந்த ஒரு குட்டி அமௌண்ட் வந்து அந்த சேவிங்ஸ்க்கு போகிற மாதிரியும் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஏன் பர்டிகுலராக ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம கையிலிருந்து கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே இப்போ சேவிங்ஸ்க்குன்னு ஒரு 10 ரூபாய் நீங்கள் வந்து எடுத்து உண்டியலில் போடணும் அப்படின்னாலுமே ரொம்ப யோசிப்போம். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஏன் அதுக்காக யோசிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து உண்டியல போட்டோம் அப்படின்னா அது சும்மா தான் இருக்க போகுது. அந்த 10 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர, ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் அது எடுத்து போட்டால் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது வந்து நம்ம செய்யறதுக்கு தயங்குவோம். ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க்ஸ் இருக்கு, நமக்கு தேவைப்படுது. அதனால தான் சொல்றேன், நம்ம கையில இருந்து கொடுக்கணும், கையில இருந்து நம்ம எடுத்து சேவிங்ஸ் வைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக போகும்போது ஸோ அது நமக்கு தெரியாமல் சரி விடுறா அது ஆட்டோமேட்டிக்காக போகுது, நம்ம அடுத்தடுத்த ஒர்க்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஸோ அடுத்தடுத்து வரும்ல, ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு சேவிங்ஸ்க்குன்னு ஒரு பிளானை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஆமாங்க நானும் வந்துட்டு ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக இருக்குது. நிறைய வேஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து என்னால் மினிமலாக வந்து எவ்வளோ போட முடியுமோ அந்த அமௌண்ட்